சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த சம்பவமானது நியாயப்படுத்தவே முடியாத தவறுன்னு சொல்லியிருக்கிற முதல்வர் ஸ்டாலின் இதற்காக தன்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு விவகாரமானது பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கிற நிலையில உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரோட தாயோட முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசியில தொடர்பு கொண்டாரு. இந்த சம்பவத்துக்காக மிகவும் தான் வருந்துறதாகவும் தைரியமா இருங்க அப்படின்னும் சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கிறதாகவும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அமைச்சர் மூலமா செய்து கொடுக்க நான் உத்தரவிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அமைச்சர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு, நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கு பிறகு அஜித்குமாரோட சகோதரரான நவீன்குமாரையும் தொலைபேசியில தொடர்பு கொண்ட முதல்வர் ஸ்டாலின், நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, தைரியமா இருங்க, என்ன வேணும்னாலும் நாங்க செஞ்சு கொடுக்கற தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியா கைது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. நடந்த சம்பவத்தை யாராலையும் ஏத்துக்க முடியாது, தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம், தைரியமா இருங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதன் தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் சமூக வலைத்தளத்திலையும் இது குறித்த பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு. திருபுவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது, யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு, கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் இந்த அரசு தண்டனை பெற்று தரும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு ஆறுதலா நிற்கும் அப்படின்னு அதுல பதிவிட்டிருக்காரு. முன்னதா அஜித்குமாரோட சகோதரர் நவீன்குமாருக்கு மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில்ல அரசு பணி வழங்கப்படுவதா தகவல் வெளிவந்த நிலையில அவரது குடும்பத்தினர் ஏற்க மறுத்துட்டாங்க. கோவில் பணி வேண்டாம் அப்படின்னும் வேற ஏதாவது அரசு பணி வழங்கணும் அப்படின்னும் அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருக்காங்க.